ஹாய்ங்க. தம்பி கொண்டு போய் ஸ்கூல்ல வந்துட்டு விட்டுட்டு வந்தாச்சு. 9 மணிக்குள்ள வந்துட்டு அவன் கிளாஸ்க்குள்ள போயிரணும். அதனால பார்த்தீங்கன்னா, நானும் வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன் இல்லைங்களா? அதனால சீக்கிரம் வந்துட்டு இப்போ வேலையெல்லாம் வந்துட்டு முடிஞ்சிருது. அப்புறம் சரி இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வேலையே வந்துட்டு ஓடலைங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி அழுதுட்டே ஸ்கூலுக்கு போனான்னு நேத்துக்கே சொன்னேன்ல. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு டேவே வந்துட்டு போவே இல்ல. ஒரு 3 ஹவர்ஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் கழிஞ்சு போன மாரி தான் வந்துட்டு இருந்தது. மதியானம் எப்படா அவன போய் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காண்டி போறேன். அப்புறம் போயிட்டு மிஸ் இன்னைக்கு அழுதானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வரும்போது அழுதாங்க. அதுக்கப்புறம் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் பேசி, பேசி எனக்கே ரொம்ப இதாகி போச்சுங்க. வாயவே க்ளோஸ் பண்ண முடியல. பேசிட்டே இருக்கான்னு வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்துட்டு ஹாப்பி வந்துட்டு ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா அழுதுட்டு தான் போறான். கார்த்தி வீட்ல இருந்தனால கார்த்தி கூட தான் வந்துட்டு இன்னைக்கு அமுச்சு விட்டுட்டேன். பாப்பாவையும் பக்கத்தால வச்சுட்டு அப்படியே வந்துட்டு லஞ்சும் வந்துட்டு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்துட்டு சத்துணவு மாவுல தான் வந்துட்டு கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம செஞ்சுருந்தோம். பாப்பா பிறந்திருக்கிறனால அவங்களே கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, சத்துணவுலேருந்து மாவு தான் வந்துட்டு குடுத்துருந்தாங்க. இது சுடுதண்ணி போட்டு நல்லா வந்துட்டு கொழக்கட்டை பதத்தில் பிசைஞ்சு இட்லி சட்டியில் வந்துட்டு வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கொழக்கட்டை வந்துட்டு ரெடி ஆயிடுது. இது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.